இன்றைக்கு நம்முடைய செய்திக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு புஸ்தகம் 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்கிறார்கள் என்று யோபு சொல்லுகிறார். சிலர் சொல்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெபம் பண்ண போதுமா? சோறு கடவுள் கொடுத்துருவாரா? முதல்ல பிழைக்கிற வழியை பார். ஜெபம்னு சொன்னால் கடவுள் உனக்கு சோறு போட மாட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அருமையான கருத்து பிள்ளைகளே, இங்கே யாரோ கேட்குறாங்களாம், ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாரோ கேட்குறாங்களாம். யோபு பக்தன் அதை சொல்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் என்கிற கேள்விக்கு ஒரு 5 விடைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கூட அது போன்ற ஒரு யோசனை இருந்தால், அல்லது உங்களை யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தால், ஜெபம் பண்ணுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? கடவுள்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டு நீ ஜெபம் பண்ணுறதுனால என்னையா பிரயோஜனம்? உனக்கு என்னையா கொடுக்குறாரு ஆண்டவர்? முதல்ல பிழைக்கிறதுக்கு வழிப்பாரியா? பசங்கள்லாம் வளர்கிறாங்க, இப்போ 4 காசு உழைச்சி சம்பாரி, கடவுள் மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட பேசியிருந்தால், அல்லது இனிமேல் பேசினால் நீங்கள் இந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லலாம். ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம்? முதலாவது, ஜெபம் பண்ணுவதனால் நம்முடைய துக்க நாட்கள் முடியும். நம்முடைய துக்க நாட்கள் முடியும். பைபிளில் ஹன்னாள் என்கிற ஒரு அம்மா, குடும்பத்தில் ஒரே போராட்டம், குழந்தை இல்லாத ஒரு அவமானம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அழுது ஜெபம் பண்ணாங்க. அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிச்சு. ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, அந்த ஆண் பிள்ளையை வளர்த்து உம்முடைய ஊழியத்துக்கே உம்முடைய ஆலயத்தில் விட்டுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிச்சு. கர்த்தர் பொருத்தனையோடு அந்த அம்மா செய்த அந்த ஜெபத்தை கேட்டு ஆண் குழந்தையை கொடுத்துட்டார் என்று அந்த 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். அழுது ஜெபம் பண்ணாங்க, பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் துக்கமுகமாக இருந்ததே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அம்மா அழவே இல்லை. அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருந்ததே இல்லை. அந்த அம்மாவுடைய அழுகைக்கும் துக்கத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சு ஜெபத்தின் மூலமாக. அருமையான கருத்து பிள்ளைகளே, நீங்களும் கூட என்னென்ன கஷ்டங்களுக்காக அழுதுன்னு இருக்கிறீங்களோ, என்னென்ன பிரச்சனைகளுக்காக அழுதுன்னு இருக்கிறீங்களோ, என்னென்ன வியாதிகளுக்காக வேதனைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீங்களோ, என்னென்ன போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை நீங்கள் நினச்சி போராட முடியாமல் அழுதுகிட்டு இருக்கிறீங்களோ, என்ன காரணத்துக்காக நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் ஆண்டவருடைய பாதப்படியில் வந்திருக்கிறீங்க. ஒரு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய துக்க நாட்கள் முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னென்னா, பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணாலும் நல்லது தான். எத்தனையோ வருஷங்களாக அந்த ஹன்னாள் அந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது அந்த அம்மாவுடைய ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்கிறேன். நீங்களும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வராத
அல்லது எத்தனையோ மாதங்களாக வராத உங்கள் ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய துக்க நாட்கள் முடிஞ்சிடும். உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். இனி நீங்கள் அழவே தேவையில்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ஜெபத்தினாலே என்ன நன்மை இருக்கிறது அல்லது ஜெபம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் என்றால், ஜெபம் பண்ணினால் நமக்கு இருக்கிற எல்லா பயங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் தாவீது அவருடைய அனுபவத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். God has delivered me from all my fears என்று சொல்லுகிறார். எல்லா பயங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஜெபத்தின் மூலமாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. எதை குறித்து நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்களோ, கடங்காரங்களை குறித்து பயமா, அல்லது வியாதியை குறித்த பயமா, அல்லது எதிர்காலத்தை குறித்த பயமா, அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கா, அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பயத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் தாவீதை போல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினால் உங்களுடைய எல்லா பயங்களுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி விடுவார். உங்களுடைய எல்லா பயங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். தாவீதுக்கு அப்படி நடந்தது. அவர் சவுல்கிட்ட இருந்து தப்பித்து கொண்டு ஒரு ராஜாவின் இடத்துல போய் சேருகிறார். அந்த ராஜாவின் பேர் ஆகீஸ் ராஜா. அந்த ராஜா கிட்ட போன பொழுது அவருக்கு ஒரு பயம் உண்டாச்சான். இந்த ராஜா நம்ம என்ன பண்ணிடுவானோ தெரியலையே என்ற ஒரு பயம் அவனுக்கு உண்டாச்சான். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி, இந்த 34வது சங்கீதத்தினுடைய பின்னணி, பேக்ரவுண்டு எங்கே இருக்குனாக்கா சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் படித்தா இந்த 34வது சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி அங்கே இருக்குது. அந்த இடத்துல குறிப்பாக அந்த 12ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அதாவது 1 சாமுவேல் 21:12வது வசனத்தை வாசிப்போமானால், தாவீது ராஜா அங்கே சொல்லுகிறார், காத் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜாவாகிய ஆகீஸிற்கு மிகவும் பயந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு பயந்தார். அந்த சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காருன்னா ஆண்டவரிடத்தில் முறையிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தாவீது ராஜாவா இல்லை, தன்னுடைய மாமனாராகிய சவுலினால் துரத்தப்பட்டு கொண்டிருந்தார். சவுல் தான் ராஜாவாக இருந்தார், அந்த நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அவர் தாவீதை கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாடோடிய போல மலைகள், காடுகள், நாட்டை கடந்து, பட்டணங்களை கடந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருந்தார் தாவீது ராஜா. அந்த சூழ்நிலையில் தான் சவுலுடைய கையிலிருந்து தப்பித்து கொண்டு ஒரு சூழ்நிலையிலே இந்த காத் பட்டணத்தில் அவர் வருகிறார், தஞ்சம் புகழுகிறார். அங்கே அந்த ஆகீஸ் என்கிற ராஜாவை குறித்து இவருக்கு ஒரு பயம் உண்டாச்சு. இந்த ராஜா என்ன பண்ணிடுவான்னு தெரியலையே என்று பயம் உண்டாச்சு. அந்த பயத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு கூப்பிட்டாராம். ஆண்டவர் என்னுடைய எல்லா பயங்களிலிருந்தும் என்னை விடுதலையாக்கினார் என்று தாவீது தன்னுடைய சாட்சி இந்த இடத்துல சொல்லுகிறார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்களும் கூட எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா துன்பங்களிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா போராட்டங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். 34ஆம் சங்கீதத்தில், அதே சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தில் இவர் சொல்லுவார், தாவீது ராஜா, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார்.
அதனால் என்ன துன்பங்கள், பிரச்சனைகள், துயரங்கள், பாடுகள் உங்களுக்கு இருந்தாலும் பயப்படவே வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களுடைய 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 பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து உங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட தாவீது ஜெபம் பண்ணினது போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக, ஜெபம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் என்று பலர் கேட்டாங்களாம். யோபு சொல்லுகிறார் அந்த இடத்துல, ஜெபம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் என்றால், மூன்றாவது, ஆண்டவர் நாம் ஜெபம் பண்ணினால் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விடுவார். சிச்சுவேஷன்ஸ் அப்படியே மாற்றிடுவார். நமக்கு விரோதமாக, நமக்கு எதிர்மாறாக, நமக்கு நெகட்டிவாக இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸையும் கர்த்தர் மாற்றி விடுவார். இதுக்கு ஒரு உதாரணம் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. அங்கே ஹாமான் என்கிற ஒரு கொடியவன் இஸ்ரவேல் மக்கள் மீது இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் ராஜாவுக்கு சொல்லிட்டார். அப்போ அந்த கர்த்தருடைய மக்களாகிய இஸ்ரவேல் மக்களை அழிக்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு, சாகடிக்கிறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அந்த ராஜா. அப்போது எஸ்தரும் இஸ்ரவேல் மக்களும் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் பண்ணிவிட்டார். வாசிப்போம் அந்த வசனத்தை. எஸ்தர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய எல்லா கட்டளைகளின்படியும் யூதரின் பகைஞர்கள் இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளில் தானே தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு அந்த நாளில் தானே காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. அந்த ஒரு சென்டென்ஸ் யாருன்னா இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறீங்களா? அட் த சேம் டே இட் வாஸ் டர்ன்ட் அவுட் தி ஆப்போசிட். எல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துருச்சான். அந்த நாளிலே ஆண்டவர் அவங்க நினச்சபடியெல்லாம், அதாவது இஸ்ரவேல் மக்கள் மீது வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு என்ன நினச்சாங்களோ அது நடக்கலை. எல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துச்சான். ஆண்டவர் காரியத்தை, சிச்சுவேஷனை அப்படியே மாற்றிட்டார். ஜெபம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் என்று ஜனங்க கேட்குறாங்க. ஜெபம் பண்ணினால் நம்முடைய சிச்சுவேஷன்ஸை கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நம்முடைய நிலைமைகள் எதுவாக இருந்தாலும், அந்த நிலைமைக்குள்ளே என்ன காரணத்தினால நாம் இருந்தாலும், எந்த காரணத்தினால அந்த நிலைமைக்குள் அப்படிப்பட்ட எதிர்மாறான நிலைமைகள் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும், கர்த்தரிடத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினால் அதை அப்படியே ஆண்டவர் அந்த சூழ்நிலை மாற்றிடுவார். எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும்படி கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார். ஆக வருமான கர்த்தர் பிள்ளைகளை நீங்களும் கூட, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் இருந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, இது என்னவா முடியுமோ என்ற கலவரத்தோடு இருக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் நம்பியிருக்கிற ஆண்டவர், நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும்படி கர்த்தர் செய்யக்கூடியவர். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுவார். 4வது, நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே பலன் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபத்தின் மூலமாக நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே பலன் பெற்றுக்கொள்ளுவோம். வேதத்தில் வாசிக்கலாம். 138வது சங்கீதம் 3வது வசனம். 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே
எனக்கு மறு உத்தரவு தந்து என்னுடைய ஆத்துமாவிலே பலன் தந்தீர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சரீரத்தில் நல்ல பலம் இருக்குது, நல்ல சக்தி இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல கொழுன்னு இருக்கிறாங்க சரீரத்தில். ஆவியிலே பலன் இல்லை, ஆவியிலே பலன் இல்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆவியிலே பலன் இல்லைனாக்கா பிரயோஜனமே இல்லை. நம்முடைய ஆத்மாவிலையும் நம்முடைய ஆவியிலேயும் பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாவிட்டால் நமக்கு நிறைய நஷ்டங்கள். நம்ம எந்த வகையிலேயும் கடவுளுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் உருவாகவே முடியாது, கடவுளுடைய கரத்தில் பயன்படவே முடியாது. நம்ம ஆண்டவருக்கு மகிமையாய் ஜீவிக்கவே முடியாது. நம்ம ஆவியில் ஆத்மாவில் பலன் இருக்கணும். அது எப்படி கிடைக்கும்? ஜெபம் பண்ணணும். நிறைய நேரம் ஜெபம் பண்ணால் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா கர்த்தருக்காக மகிமையாய் சாட்சியாய் நம்மால் வாழ முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவதூதர்கள் சொன்னாங்க சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கும், அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக சாட்சிகளாக ஜீவிப்பீர்கள் என்று சொன்னாங்க. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல வாழணுமே என்றெல்லாம் பாட்டு பாடுறோமில்ல. ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவர் போல நடக்கணும் என்றால் ஜெபம். அதுதான் அங்கே சொல்லப்படுகிற விஷயம். அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழியப்படுவார், அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் நீங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் வாழ முடியும் என்று சொன்னார். அதனால் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவில் பலன் வேண்டும் என்றால் காத்திருந்து ஜெபம் பண்ணணும், நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியும். 2வது விஷயம், நம்முடைய ஆத்மாவிலே பலன் பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தருக்காக தைரியமாக வல்லமையாக ஊழியம் செய்ய முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பேதுருவும் மற்ற சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா மக்களும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த மத குருக்கள் எல்லாம், மத தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு, இவங்களை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே, இவங்க வெறும் பிரசங்கங்கள் மட்டும் பண்ணலை, இவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களும் செய்கிறாங்க, இவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு அவங்கள பிடிச்சின்னு வந்துட்டு நிற்க வச்சு அவங்களோட பேசி சீஷர்களுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. நான் சொல்கிற இந்த விஷயம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் நான் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் இருக்குது. அதில் குறிப்பாக 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைகிறார். சரிங்களா? பரிசுத்த ஆவியினால் நிறைகிறார் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்டு அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பலத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறார் தெரியுமா? உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் இந்த பூமியில், வானத்தின் கீழே, பூமியின் மேலே வேற யாராலும் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது என்று தைரியமாகவும் வல்லமையாகவும் பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுறார். பேதுரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நேரத்தில் பயந்து போயிட்டு என்ன சொன்னார்? இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாதுங்கன்னு சொன்னவர் இப்போது பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தைரியம் வந்துச்சு. தைரியமாகவும் வல்லமையாகவும் ஊழியம் செய்கிறாரு. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் உங்களை ஆஸ்வதிப்பார், அப்படிலாம் இல்லை பிரசங்கம். உங்களாலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் உங்களால் ரட்சிக்கப்படவே முடியாதுன்னு சொல்லி ஒரு வல்லமையான பிரசங்கம், தைரியமான பிரசங்கம் அவர் செய்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலத்தினாலே நம்முடைய ஆத்துமாவை நாம் பலப்படுத்திக் கொள்ளுவோமானால் கர்த்தருக்காக தைரியமாகவும் வல்லமையாகவும் சேவை செய்ய முடியும். ஆகவே ஜபத்தினால் என்ன பிரயோஜனம்?
பரிசுத்தாவின் பலன் வல்லமை நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும். பரிசுத்தாவின் பலன் வல்லமை நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு பிரயோஜனமும் இருக்கு. நாம் சோர்ந்தே போக மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் சோர்வு என்பதே வராது. 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறபடி எல்லா விதமான துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும், ஆனால் சோர்வு வராது. சோர்ந்தே போக மாட்டோம். பரிசுத்தாவின் பலன் நமக்கு கிடைக்கும் என்றால் நமக்கு சோர்வு என்பதே வராது, களைப்பு என்பது வராது, சலிப்பு வராது. ஆண்டவர் மேலே சலிப்பு வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஸ்டாண்டர்ட் உயர்ந்து கொண்டே இருக்கும், உன்னத நிலைக்கு போகும். வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க. இளைப்பு, சலிப்பு, சோர்வு அவங்களுடைய பக்தி வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. என்ன துன்பங்கள், என்ன வியாதிகள், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், எந்த இழப்புகள், என்ன மரணங்கள், என்ன பஞ்சங்கள் எது நடந்தாலும் அவங்களுக்கு ஆண்டவர் மேலே சலிப்பு வராது, சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியில் அவங்க இன்னும் மென்மேலும் சட்டைகளை அடித்து மென்மேலும் உயர்ந்த நிலைமைக்கு போய்கொண்டே இருப்பாங்க என்று இங்கே வாசிக்கிறோம். ஆகவே ஜபத்தினால என்ன பிரயோஜனம் என்று சிலர் கேட்குறாங்களாம். ஜபத்தினால என்ன பிரயோஜனம், ஜபம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் என்று சிலர் கேட்குறாங்க என்று யோபு சொல்லுகிறார். ஜபத்தினால என்னென்ன பிரயோஜனம்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், தெளிவாக நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். 5வதாக, ஜபத்தினால் என்ன பிரயோஜனம் என்றால், நம்மால் செய்ய முடியாத காரியங்களை நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் செய்வார். இதுக்கு ஒரு உதாரணம், யோசபாத் ராஜா. அவர் இஸ்ரவேல் மக்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு விரோதமாக 3 நாடுகளின் ராஜாக்கள் எழும்பி யுத்தத்துக்கு வர்றாங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, உபவாசத்தை டிக்ளேர் பண்ணுறார். எல்லா சபை மக்களையும் கூடி வர சொல்லி எல்லாருமாய் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. 3ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உபவாச ஜெபத்தில் இவர் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட கூட்டின்னு வாங்க, குடும்பமாக வாங்கன்னு சொல்கிறாரு. குடும்பமாக வந்துட்டாங்க. குடும்பமாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இவங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்னால் முடியாது, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை என்று அறிக்கை செய்கிறார். வாசிக்கலாமா? 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையப்பா. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியும். என்ன செய்யறதுன்னே தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை. இவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அந்த சக்தி இல்லை, அந்த திறமை இல்லை, அவ்வளோ பலன் இல்லை அப்படின்னு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாரு அந்த ராஜா? என்னால் முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்லை என்று அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறார். இப்போ 22ஆம் வசனத்தில் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினாங்க. யூதாவுக்கு விரோதமாக வந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தார், நான் சொல்லல 3 நாட்டு ராஜாக்கள்னு சொல்லி, இவங்க தான். அவங்களே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவங்களே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி ஒருத்தனை வெட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே
ஒருத்தனை வெட்டிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த இடத்துல பணமாக கிடக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜபத்தினால் என்ன பிரயோஜனம்? ஜபத்தினால் என்ன பிரயோஜனம்? நம்மால் செய்ய முடியாத காரியங்கள் கர்த்தர் செய்வார். இங்கே யோசபாத்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுறாரு. என்னால் முடியாத ஆண்டவரே, திரளாய் வந்திருக்கிற இவங்களோடு கூட போராடுறதுக்கு, யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த சக்தி இல்லை ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறாரு. இவரால் முடியாத காரியம். ஆனால் ஆண்டவர் இவருடைய ஜெபத்தை கேட்டு செயல்படுகிறார். ஆண்டவர் இவரால் முடியாத காரியத்தை ஆண்டவர் முடிக்கிறார், செயல்படுகிறார், யுத்தத்தில் ஜெயம் தருகிறார். ஆக அருமையான கருத்து பிள்ளைகளே, ஜபத்தில் என்ன பிரயோஜனம்? நம்மளால் முடியாத காரியம் ஆண்டவர் செய்து முடிப்பார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்றிருக்கிறதே, அது அங்கே நடக்கும். அதனால் நீங்கள் கூட யார்கிட்ட போராடி இருக்கிறீங்களோ தெரில, எந்த பிரச்சனையோட போராடிட்டு இருக்கிறீங்களோ தெரில, இதை சமாளிக்கலாம் நம்மளால் இனிமேல் முடியாது, இனி நமக்கு நம்பிக்கை இல்லை, இதை மேற்கொள்ள முடியாது, இதிலிருந்து விடுவே இல்லை, இனி பிரயோஜனம் இல்லை, நமக்கு சக்தி இல்லை, அதை சமாளிக்கவோ அதை ஜெயிக்கவோ நம்மளால் முடியாது என்று எதை பற்றியெல்லாம் நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி சொல்லிவிடுங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை, இந்த மாதிரியான ஒரு நேரம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, இதை சமாளிக்க என்னால் முடியாது ஆண்டவரே, இதை மேற்கொள்ள என்னால் முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்லை, அந்த பலம் இல்லைப்பா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, யோசபாத்துக்காக செயல்பட்டவரே, என்னால் முடியாதுன்னு சொல்ல ஒரு ஜெபம் பண்ணப்போ, ஒரு ஜெபத்தை கேட்டு அவருக்காக நீங்கள் காரியம் செஞ்சீங்களே, என்னாலும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்பா, என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு செயல்படுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்காக என்ன செய்யணுமோ கர்த்தர் செய்வார்.